முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் 9 தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து விலகும் என்பதில் மாற்று கருத்து. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம். முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார்? மகரம் அனைத்து ராசிகளுடைய சிகரம். தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் தான் இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். கஷ்டப்படாமல் இஷ்டப்படி வாழ முடியாது வாழ்க்கையிலே என்பதை நன்றாக தெரிந்தவர்கள் தான் மகர ராசியை சார்ந்தவர். மகர ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இவர்களுடைய டிசம்பர் மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு, இந்த டிசம்பர் மாதத்திலே 3 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. 1 சூரியனுக்கு உரியது, 2 பெயர்ச்சிகள் சுக்கிரனுக்கு உரியது. 2 முறை சுக்கிரன் ராசிகளை மாற்றுகிறார், சூரியன் 1 முறை மாற்றுகிறார். இதனுடைய நல்லது கெட்டது அனைத்தும் இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள். எதையும் யோசித்து செய்வது நன்மையை தரும். கோபமாய் பேசுவதை தவிர்த்து நிதானமாய் பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த விதத்திலும் மிகவும் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம், கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்லும் பொழுது, வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்திலே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளரிடம் நிதானமாய் பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் பிரச்சனைகள் தோன்றலாம், சச்சரவு தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாய் பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாய் முடியும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் கலைத்துறையினருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்றால் பாராட்டுகள் வரும். வெளிநாடு பயணங்கள் இனிதே அமையும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்தல் அவசியமாகிறது. கூட்டு தொழிலில் அதிகம் அக்கறை தேவை. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராத பாடுபடுபவர்கள் அதிக பயன் பெறுவார்கள். பயணத்தால் அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளும் எளிதாய் தீர்ப்புகள். பணவரத்து நன்றாக இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளிலே நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனம் தேவை. அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாய் பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கும். பணவரத்து இருந்தால்
இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். உடல் ஆரோக்கியம் பெறும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 14, 15. சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 20, 21, 22 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4, 6, 5, 1 ஆகும். இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. நீங்கள் அதை கேட்டு நன்மையை பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் நண்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.